ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்ப சுவையான உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எல்லா வகையான வெரைட்டி ரைஸ், சாம்பார் சாதம், ரசம் சாதம், அப்புறம் தயிர் சாதத்தை கூடையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க, இப்போ இந்த உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு மீடியம் சைஸில் 4 உருளைக்கிழங்கு தோலெல்லாம் சீவிட்டு இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்பவே பொடியாகவும் கட் பண்ணிடாதீங்க, ரொம்பவே பெருசாகவும் கட் பண்ணிடாதீங்க. மீடியமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது இப்போ ஒரு கடாய்க்கு மாற்றிடலாம். ஸோ நம்ம உருளைக்கிழங்கை கடாயிலையும் வேக வைக்கலாம், இல்லைன்னா குக்கர்லையும் வேக வைக்கலாம். ஆனால் கடாயில் வேக வைக்கிற போது தான் உருளைக்கிழங்கு குழஞ்சி போகாமல் இருக்கும். நம்ம குக்கரில் வேக வச்சோம்னா ஒரு சில டைம் நம்ம எந்த சைஸில் கட் பண்ணுறோமோ அதை பொறுத்து அது குழஞ்சி போயிடும். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க. இது மீடியம் ஹீட்டில் ஒரு 8 நிமிஷம் வேகட்டும். 8 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதிகம் வெந்துடக்கூடாது, ஒரு 70% வெந்துச்சுன்னா போதும். பாருங்கள், இப்போ 8 நிமிஷத்துக்கு அப்புறமா உருளைக்கிழங்கு முக்கால்வாசி நல்லா வெந்துருச்சு. எப்பயுமே நம்ம மசாலாவுக்கெல்லாம் வேக வைக்கிற மாதிரி அதிகம் வெந்துடக்கூடாது. கரண்டியில் அழுத்தி பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரெண்டாக உடையணும். ஸோ இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணுற போது உருளைக்கிழங்கு வறுவல் நமக்கு நல்லா முறுமுறுன்னு கிடைக்கும். அவ்வளோதான். இது இப்போ தண்ணியிலேருந்து தனியாக வடித்து எடுத்துடலாம். பாருங்கள், இது மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் இல்லாமல் தனியாக வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே காரத்துக்கு 2 டீஸ்பூன் மிளகாய் தூள். நான் 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் தனியாத்தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இது கூட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. கடைசியாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடலாம். மசாலாவெல்லாம் உருளைக்கிழங்குல நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்த்துடாதீங்க, உருளைக்கிழங்குல இருக்கிற ஈரப்பதமே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். உருளைக்கிழங்கு மசாலாவோட நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது 10 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா உருளைக்கிழங்கு மசாலாவோட நல்லா ஊறி வந்திருக்கு. அடுத்தது நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெயோடைய அளவு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் சேர்க்கிறத விட கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு, கூடவே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு அதை லைட்டாக கலந்து விட்டுருங்க. கடுகு பொரிஞ்சு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் லைட்டாக பொன்னிறமானதும் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் 2 பெரிய வெங்காயம் நல்லா மெலிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது, அப்புறம் 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடலாம். நான் மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். பெருசாக இருந்துச்சுன்னா 1 சேர்த்திங்கனாலே போதும். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா அதிகமாக சேர்க்காதீங்க, நம்ம இது ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறோம். அதனால் 1 சேர்த்திங்கனாலே போதும். ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்கு ஊற வைக்கிற போது தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். இப்போ பச்சை மிளகாயும் வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம மசாலாவோட ஊற வச்ச உருளைக்கிழங்கை உள்ளே சேர்த்துடலாம். இது மாதிரி நம்ம உருளைக்கிழங்கு மசாலாவோட ஊற வச்சு செய்கிற போதே உருளைக்கிழங்கு வறுவல் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கல்யாண விருந்துகளையெல்லாம் சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அதை நல்லா வதக்கிடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கிறதுனால ஒரு 5 நிமிஷம் போல் வதக்கினீங்கனாலே நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கிச்சுன்னா போதும். பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்து மசாலாவுடைய பச்சை வாசனை போயிடுச்சு. லைட்டாக எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துடலாம். கூடவே உப்பு குறைவாக இருந்துச்சுனாலும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணிட கொஞ்சம் மல்லி இலை தூவி விட்டுட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
அவ்வளோதான். நமக்கு இப்போது ரொம்ப ரொம்ப சுவையான உருளைக்கிழங்கு வறுவல் தயாராகிடுச்சு. இது எல்லா வகையான வெரைட்டி ரைஸ் கூடயும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.